ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பட்டு saree, அதுக்கு saree ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். அதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் நம்ம கொடுத்து தைச்சிருக்கிறோம். நெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாட் நெக், யூ ஷேப், மேலே வந்து போட் நெக் மாதிரி வந்து கீழே ஒரு ட்ராப் வர மாதிரிக்கே நம்ம தைச்சிருக்கோம். இப்போ அதை தான் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லென்த்து பார்த்திங்கன்னா நெக்கோட லென்த்து 8 இன்ச்சு, அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. அதில் வந்து 3 இன்ச்சு ஷோல்டரு, 3 இன்ச் வந்து அகலம். சரிங்களா? இதில் வந்து 2.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு நேராக லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பின்னாடி நீங்கள் பார்க்குறப்போ போட் க்ளோஸ் நெக் மாதிரிக்கு அந்த போட் ஷேப்பில் வரும். ரொம்ப அகலமாக வராது, ஒரு அளவுக்கு வரும். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம 1.5 கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பு வர மாதிரிக்கு நீங்கள் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். கையிலே வரைய முடியும்னா வரைங்க. கையில் வரைகிறப்ப என்ன ஆகுனா கரெக்டாக அந்த ஷேப்பு கரெக்டாக வராது. நீங்கள் ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்து அந்த லைனை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் ஒரு பக்கத்தோட நெக் டிசைன் கிடச்சிருச்சு. அது மேலேயே கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிவிட்டு அதோட அந்த வளைவுமே கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபோல்டு பண்ணி கரெக்டாக சென்டரில் மடிச்சிருங்க. ஆப்போசிட்டில் மடிச்சுட்டு அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்டு பண்ணதை அந்த தையல் நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே கொஞ்சம் தட்டுனிங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் அதோட அளவு விழுந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு ஈக்குவலான ட்ராயிங் நம்மளுக்கு கிடச்சிரும். அது மேலேயே இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஆப்போசிட்லேயும் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வராது. இந்த மாதிரி பண்ணுறப்ப ஈஸியாக உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே ஈக்குவலான சைடில் உங்களுக்கு அந்த நெக் டிசைன் பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம லைனிங்கில் வச்சு தைக்க போகிறோம். தைச்சி நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு வந்து நல்ல பக்கமாக இருக்கணும். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த லைனிங்கை நம்ம வச்சு கரெக்டாக சென்டரில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். நம்ம லைனிங்கோட சென்டரும் ப்ளவுஸ் பீஸோட சென்ட்ரு பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம தைக்கிறப்போ கரெக்டாக வரும். ஈக்குவலாக ரெண்டு பக்கமுமே ஈக்குவலாக வரும். இப்போ பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த வளைவு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே தைங்க. தைக்கிறப்ப என்ன பண்ணணுன்னா பொறுமையாக தைக்கணும். கரெக்டாக அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்து திருப்பணும். அப்போ தான் நீங்கள் திருப்புறப்போ அந்த பெண்டு இல்லாமல் நல்லா அழகாக வரும். அந்த நம்ம வரைஞ்சிருக்கிறது மேலேயே மார்க் பண்ணியிருக்கிறது மேலேயே நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அந்த வளைவுலாம் கரெக்டாக தைங்க. பொறுமையாக தைங்க. ஒன்றும் வேகமாக அப்படிலாம் தைக்க வேண்டாம். பொறுமையாக தைங்க. கரெக்டாக அந்த எட்ஜஸில் கரெக்டாக கொண்டு வந்து திருப்புங்க.
ஏன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு நெக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பேக் சைடு அது அப்புறம் அந்த டிசைனே மாறிடும். இப்போ 1/4 இன்ச்சுக்கு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமுமே 1/4 இன்ச்சுக்கு விட்டு நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1/4 இன்ச் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து திருப்புறப்போ அந்த ஃபோல்டிங் கரெக்டாக அந்த ஷேப்பு கரெக்டாக மடித்து விரிஞ்சு கொடுக்கும். நம்மளுக்கு சிசர் கட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்புறத்துக்கு. அந்த ஷேப்புமே நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த 1/4 இன்ச்சுக்கு எல்லா பக்கமும் வளைவு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிறையாவே கட் கொடுங்க. அப்போ தான் நல்லா திரும்பி வரும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பக்கம் சும்மா ஒரு 2-3 மட்டும் கொடுத்திங்கனாலே போதும். அந்த டேர்னிங் வர இடத்துலலாம் கொஞ்சம் நிறையா கொடுங்க. ஃபுல்லாக சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாட்டம் சைடும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் தைச்சிக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் தைச்சிக்கோங்க. பாட்டம் சைடு தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பினோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எட்ஜஸ்லாம் அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடம்லாம் நல்லா ஊசி வச்சு எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வரும். நல்லா கையில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் லைனிங் தெரியாத மாதிரிக்கு நல்லா எடுத்து விட்டுக்கிட்டு அந்த எட்ஜஸ்லேயே இப்போ நம்ம நெக் பீஸோட எட்ஜ்லேயே ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டுடணும். இந்த மாதிரி ஊசி வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக வர இடம் வந்து நல்லா அழகாக உங்களுக்கு வரும். இல்லைன்னா பெண்டான மாதிரி இருக்கும். அதனால் நல்லா எடுத்து விட்டுட்டு தைங்க. வளைவுக்கிட்ட வர்றப்போ சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட் கொடுக்குறதுனால நல்லா திரும்பி வரும். இருந்தாலும் நீங்கள் அந்த டேர்னிங்கில் வரப்போ சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக அந்த எட்ஜு வரையும் போயிட்டு அப்புறம் திரும்பி நீங்கள் தைக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே எட்ஜில் வந்து அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இன்னொரு தையல் போட்டோம்னா நம்ம பேக் சைடு ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இதுக்கு லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நம்ம ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும் நெக்கு. இப்போ இதில் வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடிச்சிட்டு அந்த நெக்கு எந்த ஷேப்பில் வருதோ அதே ஷேப்பில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். அந்த பெண்டு வர இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வரும். அதனால அந்த ஃபோல்டிங்க்கு கரெக்டாக வச்சு கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓரத்துலேயே இப்படியே தைச்சிக்கிட்டு வர வேண்டியதுதான். தைக்கிறப்போ லேஸை வந்து இழுக்கக்கூடாது, ப்ளவுஸையும் இழுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன ஆகுன்னா ப்ளவுஸை வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் எடுக்கிறப்போ என்ன ஆகுன்னா சுருக்காக சுருங்கி இருக்கும். அந்த லேஸ் வச்ச இடமெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக தெரியும். போடுறப்பையும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் ப்ளவுஸையும் இழுக்கக்கூடாது, லேஸ் நம்ம வச்சு தைக்கிறதையும் இழுக்கக்கூடாது. கரெக்டாக எட்ஜில் அவுட்டரில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கணும். அப்புறமா தான் உள் பக்கமாக இருக்கிறத தைக்கணும். அவுட்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சிக்கிட்டு வந்து கரெக்டாக அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த ஷார்ப்பாக எட்ஜஸ் வர மாதிரிக்கு வச்சு நீங்கள் தைக்கணும்.
வளைவு வர இடத்துல நல்லா லூஸ் கொடுத்து தைங்க. அப்படி தைச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லேஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எட்ஜில் தான் தைச்சிருக்கோம். லேஸோட இன்னொரு பக்கம் வந்து அடுத்து இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான நெக் டிசைன் கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான நெக் டிசைன் தான், நீங்கள் தைச்சி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எட்ஜு முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல கட் பண்ண வேண்டாம், அப்படியே திருப்பி அந்த ஓரத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த கரெக்டாக இந்த கார்னர் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம நாட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த வளைவுலையில் நீங்கள் இப்படி நிறுத்தி தான் தைக்கணும், வேகமாக தைச்சிட்டு வந்துடக்கூடாது. அப்போ உங்களுக்கு சுருங்கி வந்துடும், அப்போ வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. லேஸோட அவுட்டர் லைனில் ஒரு தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நாட் ரெடி பண்ணுறது, இந்த இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.